இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. துர்கா சார், அந்த மினிஸ்டர் பையனை கொலை பண்ண கொலகார யாரு துர்கா? அதை நான் ஏன் வாயால சொல்றதை விட சம்பந்தப்பட்டவங்க வாயால சொன்னா சாட்சி ஸ்ட்ராங்கா இருக்கும் சார். ஏன் துர்கா, நீங்க கொடுக்குற பில்டப் எல்லாம் பார்த்தா விஷயம் ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்க. வாங்க சார், நேர்லயே பார்க்கலாம். பாம்பு பாம்பு பாம்பியா? தள்ளி போங்க பாம்பு. ஏமா விளையாட பாம்புமா? ஏமா தள்ளி போங்க மேடம். அந்த பக்கமா போங்க. தள்ளி போங்க, தள்ளி போங்க. ஐயோ பாம்பு 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 ஐயோ பாம்பு என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஐயோ பாம்பு, எல்லாரும் தள்ளி போங்கடா. யோ அந்த பாம்பு அடியா. யோ நீ போய் அடியா, பாம்பு பெருசா இருக்கு. பாம்பு வாங்க வந்து காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ என்னாச்சு உமா? மேடம், அவரை பாம்பு கடிச்சிருச்சு மேடம். பாம்பு கடிச்சிருச்சா? அது எப்படி ஸ்டேஷனுக்குள்ள பாம்பு வரும்? எப்படி வந்துச்சு? ஸ்டேஷனுக்குள்ள பாம்பு எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல மேடம். பார்க்க அந்த பாம்பு பயங்கரமா இருந்துச்சு மேடம். கரெக்டா இவரை வந்து கடிச்சிட்டு போயிடுச்சு மேடம். இவங்க சொல்றத பார்த்தா வந்தது கண்டிப்பா அந்த இச்சாதாரி நாகமா தான் இருக்கும். தாரா மாட்டிக்க கூடாதுன்னு அந்த இச்சாதாரி நாகத்தை இங்க அனுப்பியிருக்கா. இத நான் எப்படி சொல்லுவேன்? என்ன துர்கா, கொலகாரனை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி வர சொன்ன, இப்ப எப்படி ஆயிருச்சு? இவன் தான் கொலகாரனா? இவர் கொலைகாரன் இல்ல சார். ஆனா கொலைகாரன் யாருன்னு இவருக்கு நல்லா தெரியும் சார். அவர் வாயாலேயே உண்மையை சொல்லணும் தான் நான் உங்களை இங்க வர சொன்னேன். எங்க என் மகனை கொலை பண்ண கொலைகாரன்? சொல்லுங்க எங்க? வணக்கம் சார். அட வணக்கம்லாம் இருக்கட்டுங்க. என் மகனை கொலை பண்ண கொலைகாரனை கண்டுபிடிச்சே சொல்லி துர்கா போன் பண்ணாங்க சார். உங்களுக்கு போன் பண்ணதெல்லாம் உண்மைதான் சார். ஆனா என்னங்க ஆனா அவனா? எங்க குற்றவாளி? என்ன கமிஷனர், என்ன விளையாடுறீங்களா? கொலையாளி எங்க? சார், அவர் ஸ்டேஷன்ல தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. மேடம் வெளியில போனாங்க. அந்த நேரத்துல ஒரு பாம்பு உள்ள வந்துருச்சு சார். ஓ, அந்த பாம்பு எங்களையெல்லாம் ஒண்ணும் செய்யல சார். ஆனா அவரை மட்டும் துரத்தி துரத்தி கொத்துச்சு சார். அவனை மட்டும் துரத்தி துரத்தி கொத்துச்சு. இத நான் நம்பணும். நான் அந்த அளவுக்கு கேன. என்ன கமிஷனர், என்ன வெறுப்பேத்துறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா? சார் அப்படியெல்லாம் இல்ல சார். கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். துர்கா, இறந்து போனவரு குற்றவாளி யாருன்னு சொல்லிருப்பார்ல உங்ககிட்ட. நீங்க குற்றவாளி யாருன்னு சொல்லுங்க துர்கா. நான் சொன்னாலும் அதுக்கு ஆதாரம் வேணும்ல சார். இருந்தது ஒரே ஆதாரம் தான், அதுவும் இப்ப அழிஞ்சு போச்சு. கமிஷனர், உங்க இன்ஸ்பெக்டர் திரும்ப திரும்ப டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. கொலைகாரனை காப்பாத்துறதுக்காக யாரோ ஒருத்தனை கொண்டு வந்து அவனை பாம்பை வச்சு கொன்னுட்டு இப்ப ஆதாரம் எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு கதை விட்டுட்டு இருக்காங்க. இதை நான் நம்ப மாட்டேன், நம்பவே மாட்டேன். அன்னைக்கு சொன்னதான் நான் இன்னைக்கு சொல்றேன். இன்ஸ்பெக்டருக்கு கொலைகாரனை நல்லா தெரியும். அவனை தப்பிக்க வைக்கிறதுக்காக ஏதோ ஐவாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. துர்கா, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? கொலைகாரனை உங்களால பிடிக்க முடியலன்னா சொல்லுங்க, நான் சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். அதான் கரெக்ட். சிபிஐ கொடுங்க, அவங்க பாத்துக்கிடுவாங்க. சார், ஏற்கனவே நீங்க எனக்கு கொடுத்த டைம் முடிய இன்னும் 5 நாள் இருக்கு சார்.
அந்த 5 நாளுக்குள்ள நான் கண்டிப்பா குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவேன் சார். இந்த 5 நாள் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க. சார் ப்ளீஸ் சார், எனக்காக ஒரு 5 நாள் வெயிட் பண்ணுங்க சார். துர்கா சொன்ன மாதிரி குற்றவாளியை பிடிக்கலன்னா நான் சிபிஐக்கு கேஸை மாத்த பர்சனலா ரெக்கமெண்ட் பண்றேன் சார். இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் டைம். அதுக்குள்ள கொலைகாரனை கண்டுபிடிக்கல அப்புறம் நானே களத்துல இறங்குவேன். துர்கா, இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற லாஸ்ட் சான்ஸ். பாத்துக்கோங்க. ம். முதல்ல ஆம்புலன்ஸ் வர சொல்லி பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. ஓகே? ஓகே சார். போன காரியத்தை வெற்றிகரமா முடிச்சிட்டேன். அப்பாடா. ஸ்டேஷன்ல அந்த துர்கா இல்லாதது எனக்கு ரொம்ப வசதியா போச்சு. அந்த டாக்டர் கதைய முடிச்சிட்டேன். பாடா நீங்க கவலைப்படாம சந்தோஷமா இருங்க. ரொம்ப சந்தோஷம் நாகஜோதி. இப்பதான் என்னால நிம்மதியா மூச்சு விட முடியுது. இதே மாதிரி அந்த சூர்யாவோட உயிரையும் எப்படியாவது எடுத்துரு. நான் காலத்துக்கும் நிம்மதியா இருப்பேன். கூடிய சீக்கிரம் சூர்யா உயிரை எடுக்கிறேன். அமைச்சரோட மகன் உடம்புல பூரா விஷம் கலந்திருக்கு. அதனாலதான் அவன் உயிர் போயிருக்குங்கிற உண்மையை மறைச்சு அடிபட்டதுல அவனோட உடம்புல இருந்து அதிகமான பிளட் லாஸ் ஆனதுனால்தான் உயிர் போயிருக்குன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாத்தி எழுத வச்சு டாக்டருக்கு அந்த மாயா பணம் கொடுத்திருக்காங்க. அப்போ அவங்க தானே அமைச்சரோட மகனுக்கு பாய்சன் கொடுத்திருக்கணும். ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். அவங்க எதுக்காக அமைச்சர் மகனுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொலை பண்ணணும்? என்ன மாட்டி விடுறதுக்காக தான். உன்னை மாட்டி விடவா? என்ன சொல்ற? அன்னைக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. போன்ல ஒரு லேடி பேசினாங்க. அமைச்சர் மகன் என்ன கடத்தி கொண்டு வந்து குடோன்ல அடைச்சு வச்சிருக்கான், எப்படியாவது என்ன காப்பாத்துங்கன்னு பதறினாங்க. அதுக்கப்புறம் போன் கட் ஆயிடுச்சு. நான் அந்த பொம்பளை சொன்ன குடோன்ல போய் பார்த்தேன்க்கா. அப்ப அங்க யாருமே இல்ல. கால் வந்த நம்பருக்கு போன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அப்பவே நான் சந்தேகப்பட்டேன். அதுக்கப்புறமா தான் அமைச்சரோட பையன் உன்னை கடத்திட்டு வந்திருக்கான், சூர்யா வந்து உன்னை காப்பாத்திருக்காரு. அப்ப நடந்த அந்த சம்பவத்துல மினிஸ்டர் மகன் கீழே விழுந்திருக்கான். அப்ப சூர்யா தள்ளி விட்டதுனால மட்டும் அவன் சாகல, விஷம் கொடுத்ததுனாலதான் செத்து இருக்கான், அப்படிதானே? ஆமாங்கா, உண்மையான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படிதான் சொல்லுது. எப்படியோ துர்கா சூர்யா கொலை பண்ணல, அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஏன் துர்கா, மாயா தான் காரணம் தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க வேண்டியது தானே? அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணேன்க்கா. ஆனா அந்த மாயா தந்தரமா நான் அப்ப தயார் பண்ண அந்த சாட்சிய கொன்னுட்டான்.